الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபிஈன்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தபா தாபிஈன்கள் மீதும் மேலும் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரும் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஒரு மனிதன் காலையில் எழுந்து விட்டால், ஒரு மனிதனுடைய காலை பொழுது அன்றாடம் நம்ம எழுந்திருக்கும் போது நாம் தெரிந்த அளவிற்கு ஒரு மனிதன் காலையில் எழும்போது அவன் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதனாக இருந்தால், அவன் சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவனாக இருந்தால், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவராக இருந்தால், இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை தேடுபவராக இருந்தால் அவர் உது செய்து தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருவார். இதுதான் அவருடைய அன்றாடம் காலையில் அவர் எழும்போது செய்யக்கூடிய ஒரு காரியம். இது அவர் அறிந்து, அவருடைய உடல் உறுப்புகள் அறிந்து அவர் செய்கின்ற முதல் செயல். ஆனால் அவர் அறியாமல் காலையில் எழுந்திருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய உடல் உறுப்புகள் அறியாமல், அவனை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதைத்தான் சொல்லுகின்றார்கள், ஃபைதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் காலையில் எழுந்து விட்டால், ஃபஇன்னல் அஅதா குல்லஹா துகஃபிரு லிசான், அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும், உடல் உறுப்புகள் என்றால்
அவனுடைய உடல் பாகங்களில் எவையெல்லாம் சிறிய உறுப்புகளாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் பெரிய உறுப்புகளாக இருக்கின்றதோ, இப்படி உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அனைத்து பாகங்களும் ஒரு உறுப்பிடத்தில் சென்று கோரிக்கை வைக்கிறது. உடல் உறுப்புகள் அனைத்தும் சென்று ஒரு சிறிய உறுப்பிடத்தில் கோரிக்கை வைக்கின்றன. ஒரு சிறிய உறுப்பிடத்தில் அவைகளெல்லாம் சென்று ஒரு தீர்வை கேட்கின்றன. அது என்ன தீர்வு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இத்தகில்லாஹ ஃபீனா, இன்றைக்கு முழுவதும் அல்லாஹ்வை பயந்து இருந்து கொள். உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒரு சிறிய உறுப்பிடத்திலே சென்று என்ன வார்த்தை சொல்கின்றன? இத்தகில்லாஹ ஃபீனா, நம்மை அறியாமலேயே நம்முடைய உடல் உறுப்புகள் அந்த சிறிய உறுப்பிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகில்லாஹ ஃபீனா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று எல்லா உறுப்புகளும் சென்று அந்த சிறிய உறுப்பிடத்தில் சொல்லுகின்றன. அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், உன்னை பின்தொடர்ந்துதான் நாங்களும் என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். உன்னை பின்தொடர்ந்துதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். நீ சரியாக நடந்து கொண்டால், நீ நேர்மையாக இருந்தால், நீ தவறுகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தால், நீ அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால், நீ அடுத்தவருடைய மானத்தில் கை வைக்காமல் இருந்தால், நாங்களும் உன்னுடைய பின்தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடுகளை அழகாக்கி கொள்வோம், எங்களுடைய செயல்பாடுகளை சரியாக்கி கொள்வோம். அதே நேரம் நீ தவறு செய்து விட்டால், நீ அநியாயம் செய்து விட்டால், நீ அநீதி இழைத்து விட்டால், நீ மற்றவர்களுடைய உரிமைகளில் கை வைத்து விட்டால், மற்றவருடைய உணர்வுகளில் நீ விளையாடி விட்டால், நாங்களும் உன்னை பின்தொடர்ந்து இது போன்ற மாபாதகமான காரியங்களில், இது போன்ற ஹராமான காரியங்களில், இது போன்ற பெரும் பாவங்களில் ஈடுபட்டு விடுவோம். அது என்ன உறுப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உடல் உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து, பெரிய பெரிய உறுப்புகள், கால்கள், கைகள், அவருடைய இதயம், அவனுடைய தலை, இப்படி பெரிய உறுப்புகளால் சென்று ஒரு சிறிய உறுப்பிடத்தில் சென்று கெஞ்சுகின்றன, கோரிக்கை வைக்கின்றன. அதுதான் துகஃபிருல் லிசான், நாக்கிடத்திலே சென்று கோரிக்கை வைக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய உடல் உறுப்புகள் பாவம் செய்ய தூண்டுவதில், நம்முடைய உடல் உறுப்புகள் ஹராத்தின் பக்கம் செல்வதில் நம்முடைய நாவின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், உடல் உறுப்புகள் எல்லாம் காலையில் அவன் விழித்தவுடன் செய்கின்ற முதல் காரியமாக அவன் உடல் உறுப்புகள்லாம் சென்று நாவிடத்தில் கோரிக்கை வைக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த நாவு ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை அழகாக்குவதில், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை அது கேவலப்படுத்துவதில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு ஊமையாக நிதர்சன உண்மையை இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி ஒரு கத்தியை வைத்து அதன் மூலமாக பல நன்மைகளுக்கும் அதை பயன்படுத்துகிறோம், அதே கத்தியை கொண்டு ஒரு சமூகத்தில் குழப்பத்தை, ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட தீமைகளை பரப்ப முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு கத்தியை நாம் பயன்படுத்துமோ அந்த அளவிற்கு கூர்மையானது நாவு. கத்தி எப்படி கூர்மையானதோ அதே போன்றுதான் நாவும் கூர்மையானது. இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நம்முடைய மறுமை வாழ்க்கை சீராக இருக்கும். அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக கூடிய அளவிற்கு இந்த சிறிய உறுப்பு நாளை மறுமை நாளில் பங்காற்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையில் வைத்து சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்திதான். ஒமனில் முஃப்லிஸ், நாளை மறுமையில் முஃப்லிஸ் என்றால் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நாளை மறுமையில் ஒருவன் கை சேதப்படுவான், மகிழ்ச்சியாக இருந்து பிறகு கை சேதத்திற்கு உள்ளாவான். அவருடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து
அவனுடைய முடிவில் கை செய்தப்படுவான். ஆரம்பத்தில் லாபத்தை ஈட்டி கடைசியில் நஷ்டவாளியாக ஆகுவான். அப்பேற்பட்ட மனிதன் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒருவன் நஷ்டவாளி ஆகுவதாக இருந்தால் அவனிடத்தில் தீனார்கள் இருந்து திர்ஹம்கள் இருந்து அவை காலியாகினா அவன் நஷ்டவாளி. அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமையில் ஒருவன் லாபத்தில் இருந்து நஷ்டத்திற்கு எப்படி செல்வான் என்று அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ் அவருடைய தூதர் மட்டுமே அறிவார்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அந்த மனிதனிடத்தில் நன்மைகளுடைய எடை அதிகமாக இருக்கும். அவனுடைய நன்மையுடைய தராசு தட்டில் நன்மைகளுடைய அளவு அதிகமாக இருக்கும். 5 நேர தொழுகையில சரியா இருந்திருப்பார், முன் சொன்ன பின் சொன்ன தொழுகையில சரியா இருந்திருப்பார், குர்ஆனை அனுதினமும் ஓதி கொண்டிருந்திருப்பார், தஅவா பணிகளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவராக இருப்பார், சதக்கா யார் கேட்டாலும் உடனடியாக சதக்கா கொடுத்து விடுவார், வருடத்தில் ஒரு முறை உம்ரா செல்ல வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் எடுப்பார், அவருடைய ஆயுள் ஒரு முறை ஹஜ் செய்திருப்பார். இப்படி அவர் நன்மைகளில் அதிகமாக போட்டி போட்டு நன்மைகளை எல்லாம் சேகரித்து அவருடைய தராசு தட்டை நிரப்பி இருப்பார். அவருடைய மீசான் தராசு தட்டில் நன்மைகளுடைய எடைகள் அதிகரித்திருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நியாயமானவன், அந்நீதியாளன். அவன் யாருக்கும் எந்த ஒரு அநீதமும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவனுடைய நன்மைகளுடைய எடைகளை அளவு பார்த்து அவன் சொர்க்கவாதி, சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய தகுதி இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவான். அவன் சொர்க்கத்திற்குரிய மனிதன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய லாபங்களை சொல்லி காண்பித்து அவன் சொர்க்கவாதி என்ற ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்போது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிதர்களுக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கப்படுமாம். முதலில் அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட உரிமைகளை பற்றி அல்லாஹ் விசாரித்து விடுவான். அதில் அவன் தேர்ச்சி பெற்று விட்டான். அந்த தேர்ச்சியின் முடிவில் அவனுடைய நன்மைகளுடைய எடைகள் கூடி அவன் சொர்க்கத்திற்கான மனிதனாக ஆகிவிட்டான். அடுத்த பகுதி, இரண்டாம் பகுதி, முதல் பகுதி முடிந்து விட்டது. பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல தான் இருக்கு, கிளைமாக்ஸ் தான் முக்கியம். பார்ட் 2 ஆரம்பமாகும், கதவுகள் திறக்கப்படும். அவனோடு சம்பந்தப்பட்ட அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் யார் யாரோடெல்லாம் அவன் நட்பு பாராட்டினானோ, யாரிடத்தில் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும், யாரிடத்தில் அவன் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருந்தாலும், யாரோடு பழகி இருந்தாலும் அத்துணை மனிதர்களும் அவங்களுடைய முன்னால் வந்து நிப்பாட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நிற்பாங்க தெரியுமா? அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் நிற்பார்கள். நாம யோசிக்கிறோம், என் மனைவி தானே, நான் மனைவி நான் பேசாம வேற யாரும் பேசிட போறா? நான் கட்டின மனைவிய, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், என்னை பெற்றெடுத்த என்னுடைய வாப்பா அம்மா, என்னோடு வளர்ந்த என்னுடைய சகோதரர் சகோதரி, இவர்கள் எல்லாமா நாளை மறுமையில் வந்து நிற்பார்கள். இவர்கள் இல்லாம நாளை மறுமையில் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்லுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய தந்தை பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு அவன் விரண்டு விடுவான், கட்டிய மனைவியை விட்டு அவன் விரண்டு விடுவான், தன்னுடைய தாய் தந்தரை விட்டு ஒரு மகன் விரண்டு விடுவான். எல்லோரும் நாளை மறுமையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை தவிர மற்ற எல்லோருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நப்சி நப்சி நப்சி. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் நாவிலிருந்து மட்டும் என்ன வார்த்தை வரும்? உம்மதி உம்மதி, என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரே நாவ் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். மற்ற எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நப்சி நப்சி. என்னுடைய தராசத்தினுடைய நிலைமை என்ன? என்னுடைய மீசானுடைய தராசுடைய நிலைமை என்ன? அதில் எப்போது நன்மைகளுடைய எடை அதிகரிக்கும், அதற்காக நான் என்ன செய்வது என்றுதான் எல்லா மனிதர்களும் போராடி கொண்டிருப்பார்கள். அதுல யாரும் இருப்பார்கள்? நம்முடைய மனைவியும் இருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் எல்லோரும் இருப்பார்கள். நாம் யாருக்கு அநீதி செய்திருந்தாலும், இந்த உலகத்தில் யாருடைய உரிமைகளில் யாருடைய உணர்வுகளை புண்படுத்தியிருந்தாலும் எல்லோரும் நாளை மறுமையில் நமக்கு முன்பாக வந்து நிப்பாட்டப்படுவார்கள். எந்த அளவிற்கு என்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமா சொல்றாங்க.
யார் யாருக்கெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா உரிமைகளும் சரியாக செய்துவிட்டு உலகத்தில் பிற மக்களுடைய உரிமைகளில், மானங்களில், கண்ணியங்களில், சுய மரியாதைகளில் யார் யாரெல்லாம் தலையிட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் வரிசையாக வந்து நின்று இவர் கடுமையாக கஷ்டப்பட்டு சேகரித்த நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அவர்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக நன்மைகளை சேகரித்த அந்த நன்மைகள் எப்படி ரொம்ப லேசா போகுதுன்னு பாருங்க. எவ்வளவு சுலபமாக போகிறது பாருங்கள். கால் கடுக்க நின்று கைகள் வலிக்க, ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர எவ்வளவு கஷ்டங்கிற அவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். கடுமையான வேலை. சில பேர் மௌத்தாவே ஆகி போயிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு போற இடத்துல அந்த வெயில் தாங்காம அப்படியே அந்த தலையில் உள்ள முடியெல்லாம் முட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த வெயில நடக்க முடியாது. சுபஹானல்லாஹ், அது பெரிய கஷ்டமான ஒரு காரியம். போலீஸ்காரெல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்ப்ரே அடிப்பாங்க, தண்ணியை கொண்டு ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஒரு உம்ராக்கு போறதே பெரும் கஷ்டம். உம்ராக்கு போறதே பெரும்பாடு. அந்த கூட்ட நெரிசல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் சுபஹானல்லாஹ் பெரும்பாடா இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு 70 வருட நோன்பு, கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் பசியோடு இருந்து அவர் நோன்பு வைத்திருப்பார். 70 வருட தொழுகை, கால் கடுக்க நின்று தொழுக தொழுகை, தஹஜ்ஜத் எல்லாம் அதில் அடங்கும். அந்த தொழுகையுடைய நன்மை எல்லாம் எதன் மூலமாக பகிரப்படுகிறது? அவருடைய ஒரே உறுப்பாகிய நாவின் மூலமாக பகிரப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எல்லோரும் யார் யாருடைய உரிமைகளில், உணர்வுகளில், மானங்களில், அவருடைய சுய மரியாதைகளில் யாரெல்லாம் விளையாடினார்களோ அவர்கள் அனைவரும் இந்த இவரிடத்திலிருந்து நன்மைகளை எடுத்து சென்று கொண்டே இருப்பார்கள். கடைசியாக நன்மைகள் எல்லாம் முடிந்துவிடும். ஒரு சின்ன வார்த்தைக்கு கூட அல்லாஹ் விட மாட்டான். அவர் உலகத்தில் உளப்பூர்வமாக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தாலே தவிர, உளப்பூர்வமாக அவரிடத்தில் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டிருந்தாலே தவிர எல்லோரும் நாளை மறுமையில் நிற்பார். அது சின்ன பையனா இருந்தாலும் சரிதான், பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், அது சின்ன பசங்களா இருந்தாலும் சரிதான், எல்லோரும் நாளை மறுமையில் இருப்பார்கள். நாம மறந்திருக்கும் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் நம்முடைய கிதாபுகளை விரித்து பக்கம் பக்கமாக ஒவ்வொரு நாள், டே பை டே, எந்த டேட் எந்த டைம் எல்லாமே விலாவாரியா வந்துடும். எல்லோரும் அவனுடைய புத்தகங்களை வாசிப்பார்கள். வாசித்து விட்டு அவனுக்காக வழக்கு துறப்பார்கள், அவனுக்காக வழக்காடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியாக என்ன நடக்கும் தெரியுமா? நன்மைகள் எல்லாம் காலியாகி யார் யாரெல்லாம் பாவத்தை சம்பாதித்து வந்து நிற்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவங்களை அந்த மனிதனுக்கு கொடுப்பார்கள். இந்த மனிதன் வாழ்க்கையில் விபச்சாரம் செய்திருக்க மாட்டார், வட்டியில் ஈடுபட்டிருக்க மாட்டார், விபச்சாரம் என்றால் என்னவென்றே தெரியாது, வட்டி என்றால் என்னவென்றே தெரியாது, பாவங்கள் செய்யாமல் வாழ்ந்திருப்பார். ஆனால் நாளை மறுமையில் பாவங்களை சம்பது விபச்சாரத்துடைய பங்கு இவருக்கு வரும். யாரு? மற்றவர்கள் விபச்சாரத்தின் மூலமாக செய்த பாவங்கள் யாருடைய தலையில் கொட்டப்படும்? விபச்சாரம் செய்யாத மனிதனுடைய தலையில் கொட்டப்படும். வட்டியின் மூலமாக செய்த பாவத்துடைய அந்த எண்ணிக்கை யாருடைய தலையில் கொட்டப்படும்? யாருக்கு அநீதி செய்திருக்கிறோமோ, அவன் விபச்சாரம் இருந்தாலும் பரவாயில்ல, நாம இன்னைக்கு சுய பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு பாவம் செய்பவர்களை நாம் என்ன செய்யறோம்? நாம் தவறாக பேசுகிறோம், அவருடைய கண்ணியத்தில் விளையாடுறோம். ஆனால் இந்த விபச்சாரம் செய்தவர்கள், இந்த வட்டியில விட்டு எல்லோரும் நாளை மறுமையில் அவருடைய பாவங்களை நம்முடைய தலையில் கொட்டுவார்கள். அவர்கள் விபச்சாரத்தின் மூலமாக, வட்டியின் மூலமாக செய்த பாவங்களை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். இப்படியாக அவன் சொர்க்கத்திற்குரிய மனிதனாக இருந்து கடைசியில் அவன் எங்கே செல்வான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கிடத்தில் கட்டளையிடுவான், இவனை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் தான் துர்ப்பாக்கியசாலி, இவன் தான் நாளை மறுமையின் நஷ்டவாளி, இவன் தான் முஃப்லிஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய கண்ணியம் எந்த அளவிற்கு புனிதமானது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஹுர்மத்தின் பலதிக்கும் ஹாதா, நான் நிற்கின்றேனா இல்லையா இந்த மக்கா நகரத்தை விட புனிதமான ஒரு முஸ்லிமுடைய மானம் என்று சொன்னார்கள். கஹுர்மத்தி யௌமி ஹாதா, அரஃபாவுடைய நாளில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தை விட சிறந்தது, அரஃபாவுடைய நாளை விட சிறந்தது, இந்த இடத்தை விட, அரஃபா மைதானத்தை விட சிறந்தது
ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் அதில் விளையாடி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். உங்க சர்வசாதாரணமாக இந்த நாவை வைத்து மற்ற மனிதனுடைய உணர்வுகளில், மற்ற மனிதனுடைய கண்ணியங்களில், மான விஷயங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். டீ கடையில் உட்கார்ந்து, பள்ளிவாசலுக்கு வெளியில, இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடமா, மற்றவர்களுக்கு அப்படியே பார்சல் போட்டு கொடுக்கக்கூடிய இடம் எது? டீ கடையில் உட்கார்ந்து எங்கெல்லாம் 4 பேர் கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த 4 பேர் பிரியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அடுத்தவங்க டாபிக் இருக்கு. 4 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாலே கண்டிப்பாக என்ன இருக்கும்? அடுத்தவர்களுடைய பற்றிய பேச்சு கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நம்முடைய நன்மைகள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு நாம் நகருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அதுக்கு சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன தெரியுமா? அவங்க செஞ்சதை தானே நான் சொல்றேன், நான் இல்லாத பொல்லாதையுமே சொல்லிட்டேன், அவருக்கு இந்த மாதிரி செய்யணும், அவருக்கு இந்த காரியத்தை ஈடுபடணும், அவர் செஞ்சதை தான் நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன? ஒமனில் கீபா, அல்லாஹ்வுடைய தூதரே, கீபத் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன, எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரன் அவன் ஒரு காரியத்தை செய்திருப்பான், உண்மையிலே அந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பார், அது வெளியே தெரிந்தால் அவமானமாகும், அது வெளியே பரவனா நம்முடைய கண்ணியம் இழந்து போவோம், நம்முடைய குடும்பத்திற்கு அது கெட்ட பேர் என்று நினைக்கும் பொழுது அவரை பற்றி மற்றவரிடத்தில் நீ பேசுவது, அது ஒரு மனிதனாக இருந்தாலும் சரிதான், பல மனிதரிடத்தில் நீ பேசினாலும் சரிதான், அது ஒருவரிடத்தில் நீ அவரை பற்றி பேசினாலும் பல மனிதரிடத்தில் நீ பேசினாலும் அதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். செய்த காரியத்தை அவன் நினைக்கிறான், இது வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிரும், நம்முடைய மானம் பேர், நம்முடைய கண்ணிய பெற, அது என்ன பாவமா இருந்தாலும் சரிதான், அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரிதான், அவர் அதை வெறுக்கக்கூடிய நிலையில் அதை நீ பரப்புகின்றாயா இல்லையா, அதுதான் புறம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் அவதூறு என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது 2 விதமான பாவத்திற்கு சொந்தமானது. ஒன்று, நீ மற்றவர்கள் மீது பொய் சொல்லுகின்றாய், இல்லாத ஒன்றை பற்றி நீ மற்றவர்களை பற்றி நீ பேசுகிறாய், அவதூறு 2 விதமான பாவங்களை நீ சுமக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, புறத்திற்கே நிறைய தண்டனை கொடுக்கப்படும் நாளை மறுமை நாளில். செஞ்சதை சொன்னதுக்கு, ஒரு மனுஷன் செஞ்ச காரியத்தை நாம மற்றவரிடத்தில் சொல்லி நம்முடைய அந்த பழிக்கு பழி வாங்குதல், அல்லது நான் சொல்லி இந்த விஷயம் பரவட்டும், நிறைய பேர் அப்படித்தானே செய்யறாங்க, நான் சொல்லி இந்த விஷயம் பரவட்டும், அப்பதானே எனக்கு ஒரு பேர் இருக்கும், நானும் ஊருக்குள்ள என் பேரும் உலா வரும், நான் ஃபேமஸ் ஆக முடியும் என்பதற்காக நிறைய பேர் என்ன செய்றாங்க, செய்த பாவங்களை இன்னைக்கு மற்றவரிடத்தில் சொல்லுகின்றார்களா இல்லையா? இவர்களை குறித்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். நாளை மறுமையில் இவர்கள் கூரிய நகங்களால் நரகத்தில் அவர்களுடைய தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய மேனிகளையும் ரத்தம் வலிய அவருடைய உடல் உறுப்புகளெல்லாம் கிழித்துக் கொள்வார்கள், அவருடைய உள்ளுறுப்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய நகங்களை கொண்டு கிழித்துக் கொண்டு நாளை மறுமையில் அகோரமாக காட்சி தருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யாரு? மற்றவர்கள் செய்த காரியங்களை, மற்றவர்கள் செய்த பாவங்களை, மற்றவர்கள் செய்த தவறுகளை யார் வெளிச்சம் போடுகின்றார்களோ, மற்றவர்கள் செய்த தவறுகளை யார் மற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு அதை தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் கூரிய நகங்களால் தங்களை கிழித்துக் கொண்டு தங்களுடைய உடல் உறுப்புகள் தெரியக்கூடிய விதத்தில் அவர்கள் நாளை மறுமையில் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தில் அப்படிப்பட்ட வேதனை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். அப்படி என்றால் ஒரு மனிதன் செய்த காரியத்தையே பரப்பினால் இவ்வளவு பெரிய பாவம் என்றால், செய்யாத ஒரு காரியத்தை அவன் அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டான், அவன் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான், அவன் அந்த சொல்லை சொல்லி இருக்க மாட்டான். ஆனால் அவன் சொன்னார், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், ஒருவேளை அவன் செய்திருப்பார். எப்படியெல்லாம் வார்த்தைகள் விளையாடு பாருங்கள் சமூகத்தில். அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார், அதனால் இப்போதும் செய்திருப்பார். அவர் அந்த இடத்துக்கு சென்றதனால் இந்த இடத்திற்கும் அவர் சென்றிருப்பார். அவரை நம்ப முடியாது.
எப்படிப்பட்ட வார்த்தைகள் சமூகத்தில் விளையாடு வாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அவதூறு என்பது உலக அமைதியை, பல உலக நாடுகளுடைய அமைதியை கெடுத்திருக்கிறது. பல உலக நாடுகளுடைய அமைதியை கெடுத்திருக்கிறது இந்த அவதூறு. பல நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டு பல கோடி மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த அவதூறு. பல நாடுகளுக்கு சண்டையிட்டு பல கோடி மக்கள் இறந்ததற்கு காரணமாக இருந்தது. பல சிறு குழந்தைகள் பலியானதற்கு காரணமாக இருந்த அவதூறு. ஒரு சிறிய அவதூறை பரப்பிவிட்டு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் பாராமல் அத்தனை பேரும் கொன்று குவித்த மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவுக்கு காரணமாக இருந்தது இந்த அவதூறு. பல குடும்பங்கள் பிரிந்ததற்கு காரணம் இந்த அவதூறு தான். நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்த பல குடும்பங்கள் பிரிந்து நடுத்தருக்கு அந்த காரணமும் எதுதான்? இந்த அவதூறு தான். நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள், நல்ல புரிந்துணர்வோடு இருந்த நண்பர்கள் பல பேர் பிரிந்ததுக்கு காரணம் இந்த அவதூறு. பல திருமணங்கள் நிப்பாட்டப்பட்டது காரணம் இந்த அவதூறு தான். சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவான். நல்ல பெண்ணு மாப்பிள்ளையை சொல்லி பேசி முடிச்சு வச்சிருப்பாங்க, திருமணத்திற்குரிய நாள வரைக்கும் குறிச்சிருப்பாங்க. ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷ கிருமிகள் செய்யக்கூடிய காரணத்தினால என்ன ஆயிரும்? சரி வேண்டாம், விட்டுருவோம், வேற ஏதாவது இடத்த பார்ப்போம் என்று பல திருமணங்கள் இன்றைக்கு தடைப்பட்டதுக்கு காரணம் இந்த அவதூறு. சகோதரர்களை, பல சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்த மனிதனுடைய கண்ணியங்கள், அவருடைய மானங்கள், அவருடைய உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு பாழ்பட்டது காரணம் இந்த அவதூறு. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பல பேர் உண்மையை சொல்வதற்கு யோசிக்கிறது இதனால தான். சில பேர் சத்தியத்தோடு வாழ்ந்துருவோம், உண்மை என்னவா இருந்தாலும் உடைச்சிடுவோம், நம்ம போல்டா நிற்போம், நேர்மையா இருப்போம் என்று பலர் நினைப்பதற்கு யோசிக்கிற காரணம் தெரியுமா? ஊர் என்ன பேசும், மற்றவங்க என்ன பேசுவா, அதனாலே பல உண்மைகள் நசுக்கப்படுகிறது, பல நேர்மைகள் நசுக்கப்படுகிறது. பல பேருடைய உண்மைத்தன்மை இன்றைக்கு பாழாக்கப்படுறது காரணம் என்ன? நாம உண்மையை சொல்லிட்டு போயிருவோம், நாம நேர்மையா இருந்துருவோம், நாம போல்டா இருந்துருவோம். ஆனா சமூகம் என்ன பேசும் தெரியாது, ஊர் மக்களுடைய வாயை அடைக்க முடியாது. ஆகவே பேசாம நம்ம வேலையை பார்த்து இருந்துருவோம். தன்னுடைய விஷயத்திலும் சரி, அடுத்தவர்கள் விஷயத்திலும் சரி. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கூட நேர்மையாக இருப்பவர்கள் கூட இன்றைக்கு நேர்மை தன்மை வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிறோம் என்று ஒதுங்குவது காரணம் என்ன? இந்த அவதூறு என்பது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அவதூறு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபி அவர்களையே பெரும் பாடுபடுத்தியது. நாமெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த அவதூறு மூலமாக எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளானார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கம் கொடுக்கின்றான். எந்த பாவம் செய்யாத, அந்த பாவம்னா என்னன்னே தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே போருக்கு சென்று திரும்பி வரும்பொழுது ஒரு நபித்தோழர் என்ன செய்வாங்க? எப்பவுமே பின்னாடி வர வைப்பாங்க. அப்படி வந்த நபித்தோழர் தான் யாரு? சஃப்வான் இப்னு முஅத்தல். அல்லாஹ்வுடைய தூதர்கள் போருக்கு போயிட்டு திரும்பி வராங்க. நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த சப்பரத்தின் மீது உட்கார வச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே பெண்களை பாதுகாப்பிற்காக நபியுடைய மனைவியுடைய பாதுகாப்புக்காக என்ன செய்வாங்க? சப்பரத்தின் மீது உட்கார்ந்து துணியை போட்டு தான் கூட்டிட்டு போவாங்க. அதை அப்போது உள்ள ஒரு வழக்கம். அப்படி சஹாபாக்கள் எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சப்பரத்தில் உட்கார்ந்து நினைச்சாங்க, துணியை போட்டு தூக்கிட்டு வர ஒரு இடத்துல ஒரு தேவைக்காக, மனிதர்களுடைய தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறங்கி நிற்கிறாங்க. போய் தேவையை நிறைவேற்றி வருவதற்கு முன்னால சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாரும் ஏறிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏறி இருப்பாங்க போடுறதுக்கு சொல்லி நினைச்சிட்டாங்க, சப்பரத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஆயிஷா அம்மா கொஞ்சம் மெலிஞ்ச உடல், ஆள் இருக்கிறது தெரியாது, எல்லாரும் தெரியாது. சஹாபாக்கள் சேர்ந்து எடுத்துட்டு நினைச்சாங்க, சப்பரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சுய தேவையை முடித்து விட்டு வருகின்றார்கள். எல்லாரும் கிளம்பிட்டாங்க, யாருமே இல்லை. விளையாட்டு புள்ள, சின்ன வயசு தானே, விளையாட்டு புள்ள போன இடத்துல அப்படியே விளையாண்டுட்டு சுய தேவை நிறைவேற்றி வந்து பார்க்க யாருமே இல்லை. என்ன செய்யறது? அப்படி அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. சரி, எப்படி ஆட்கள் அனுப்பிவிடுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணிட்டு எல்லாம் ஆள் இல்லைன்னு சொல்லி யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. என்ன நடக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே உட்காந்து யாராவது வருவாங்க போல இருக்கு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
யார் வாரா? சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படி பார்வையிட்டுட்டே வாரார். அதாவது எதிரிகள் யாராவது வாராங்களா, எதிரிகள் பின்தொடர்கிறாரா, ஏதாவது பொருட்கள் விடுபட்டு விட்டதா, அப்படி எல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு நபித்தோடர் எல்லாம் எடுத்து நியமித்திருப்பார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது வந்து பார்க்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. வந்தவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? ஒட்டகத்தை அப்படியே கீழே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரிஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முகத்திரையை கீழே இறக்கிறாங்க. முகத்திரையை கீழே இறக்கிட்டு அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துறாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர்களுக்கும் இடையில் பேசப்பட்ட ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேற எந்த வார்த்தையும் பேசப்படல. அப்படியே வராங்க, ரெண்டு பேரும் வராங்க. ஊருக்குள்ள வந்து பாருங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல் சஹாபாக்களுடைய கூட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுடைய கூட்டத்துக்கு போயிட்டாங்க. எதுவுமே நடக்கல. இது சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பேச்சாவல, பெண்களுக்கு மத்தியில் எந்த பேச்சாவல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய விஷயமா கிடைக்கல. இது ஒரு சாதாரண விஷயம். சஹாபாக்கள் மறந்து வந்துட்டாங்க, ஆயிஷா பின்தங்கிட்டாங்க, சஃப்வான் இப்னு முஅத்தல் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இவ்வளவுதான் ஒரு விஷயம். ஆனால் சகோதரர்களே, கங்கணம் கட்டி காட்டு கொண்டிருந்த முனாஃபிக்குகள் இது எப்படி பரப்பனாங்க தெரியுமா? நயவஞ்சகர்கள் எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர் மீது ஒரு அவதூறை சுமத்தி அவர்களை கேவலப்படுத்தி அவருடைய கண்ணியத்தை குலைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த முனாஃபிக்குகள் இது எப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னா, அது எப்படி ஒரு இரவு ஒரு பகல் ஒரு மனுஷன் ஒரு பெண்ணும் தனியா வந்திருக்க முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு நேரம் வந்திருக்கிறாங்க? ஒரு பகல் ஒரு இரவு ஒரு ஆணும் பெண் எப்படி தனிச்சு வந்திருக்கலாம்? அவங்களுக்கு எது நடந்திருக்காதா? அவர்கள் தவறை செய்திருக்கிறார்கள், அவர்கள் தப்பான காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு யார் பரப்புகிறா? முனாஃபிக்குகள் மதீனா நகரம் முழுவதும் பரப்பி விடுகின்றார்கள். இது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாவது தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், அக்பருல் கபாயிர், பெரும் பாவங்கள் என்று 7 பெரும் பாவங்கள் சொன்னார்கள். அந்த 7 பெரும் பாவங்களில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார்களா இல்லையா என்பதை அல்லாஹ் மட்டும்தான் தீர்மானிப்பார். அவர்கள் சொர்க்கம் செல்வார்களா என்பது யாரோட கையில் இருக்குது? அல்லாஹ்வோட கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல் முஹ்ஸனாத், கற்புள்ளவர்கள் மீது அவதூறை பரப்புவது. அது குறிப்பாக பெண்கள் மேல பரப்புனா ரொம்ப இலகு. நல்ல ஒழுக்கமாக சுய ஒழுக்கத்தோடு கற்போடு வாழக்கூடிய, தன்னுடைய மனைவியை மட்டுமே குடும்பமாக நினைக்கக்கூடிய, தன்னுடைய கணவரை மட்டுமே குடும்பமாக நினைப்பவர்களை அவர்கள் சூழ்நிலையை வைத்து சில நேரங்கள் அவர்களுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம், சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு விடலாம். அந்த சந்தர்ப்பங்களை அந்த சூழ்நிலைகளை காரணம் காட்டி அவர்களுடைய மானங்களில் யார் விளையாடுகின்றார்களோ அக்பருல் கபாயிர், அவர்கள் பெரும் பாவிகளில் ஒருவர். அவர் செய்த அந்த ஒரு அவதூறு சம்பவத்திற்காக, அவர் பேசிய அந்த அவதூறு ஒரு வார்த்தைக்காக நாளை மறுமையில் அவர் சொர்க்கம் செல்வாரா இல்லையா என்பதை யாரும் தீர்மானிப்பா? அல்லாஹ் மட்டுமே தீர்மானிப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை மதீனா நகரம் முழுவதும் பரவுகின்றது. இது கடைசியில நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு ஃபித்னா வந்திருக்கு. நபித்தோழர்களுக்கு மட்டும் சண்டை ஏற்படுகிறது. ஒரு 70% நபித்தோழர் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விடுகின்றார்கள். ஒரு சில நபித்தோழர்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு செய்ய மாட்டாங்க, சஃப்வான் இப்னு முஅத்தல் செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நடந்திருந்தா, அந்த அளவுக்கு பரப்பி விட்டுறாங்க. முனாஃபிக்கு என்பவர்கள் சர்வசாதாரணமா அல்ல. எப்படியெல்லாம் சோடிச்சு, எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா அதுல கதைகளை சேர்த்து பரப்பிடுமா, அது உண்மையாக மக்கள் நம்பவும் அந்த அளவுக்கு பரப்பி விட்டாங்க. நபித்தோழரும் கூட சில நேரம் நினைச்சிட்டாங்க, நாம செஞ்சாங்கன்னா சொல்லல, ஒருவேளை நடந்திருந்தா யாரு பொறுப்புன்னு கேட்கிறார். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா என்ன செய்யறது? அவர்களுடைய பேச்சுக்கும் நாம மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு பக்கமா நாம எப்படி நிக்க முடியும் என்று என்ன செய்யறாங்க, நபித்தோழர்கள் சிலரும் பேசுகின்றார்கள். அதுல யார் ஒருத்தர் தெரியுமா? இதே ஆயிஷாமா வீட்டுல வளர்ந்த மிஸ்தஹ் என்ற ஒரு நபித்தோழரும் ஈடுபட்டு விடுகின்றார். இந்த மிஸ்தஹ் யாரு? வருஷம் வருஷமா அவங்க வாப்பா ஆயிஷா ரலியல்லாஹு வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அவர் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர் யாரு? மிஸ்தஹ். அந்த மிஸ்தஹ் இதில் ஈடுபட்டுறாரு. இந்த மிஸ்தஹுடைய உம்மாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, தன்னுடைய சுய தேவையை கழிப்பதற்காக வெளியே போறாங்க.
போகும்போது மிஸ்தகுடைய உம்மா என்ன செஞ்சாங்க, கீழே விழுறாங்க. கீழே விழும்பொழுது திட்டுறாங்க. யார? மிஸ்தக திட்டுறாங்க. மிஸ்தக நாசமா போட்டும், அவனுக்கு அல்லாஹ் இழிவை தரட்டுங்கிறாங்க. ஆயிஷா வந்து சிரிச்சுட்டு கேட்கிறாங்க, ஏன் அவரை போட்டு திட்டு, நீங்க விழுந்துக்கு அவரை ஏன் திட்டுறீங்க? அப்போதான் விஷயமே கேள்விப்படுறாங்க. யாரு? ஆயிஷா அம்மா. அப்போதான் விஷயமே கேள்விப்படுறாங்க. ஆயிஷாவே, ஊர்ல உன்னை பத்தி இப்படி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது, அந்த பேச்சுல என் மகனும் ஒரு வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டான், அதனால அல்லாஹ் அவனுக்கு இழிவை தரட்டும் சொன்னேன் அப்படின்னா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேரா அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீதிமானவர். தாம் மகள் திருடினால் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை வெட்டுவேன் என்று சொன்னவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய மனைவியின் மீது இப்படி ஒரு விஷயம் பரப்பப்படுகின்ற கேள்விப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்துல நானா எந்த ஒரு சுய முடிவும் எடுக்க முடியாது. ஊரில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது செய்தி வருகின்ற வரை நீ உன் வாப்பா வீட்டுக்கு போன்ட்டாங்க. இது கூட கொஞ்சம் ஒரு காயத்தை ஏற்படுத்து. யாருக்கு? ஆயிஷா அம்மாவுக்கு. ஏன்? கணவர் கூட நம்மளை என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு எப்படித்தான், பெண்களை பொறுத்தவரை இப்படித்தான், கணவர் கூட நம்மளம் தான் சொல்லுவாங்க, அப்படிதானே இல்லையா? அப்படிலாம் இல்லமான்னு சொல்லியிருந்தா சரி கணவர் சப்போர்ட்டா இருக்கான்னு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நேர்மையானவர். அவர் செஞ்சாரு செயலெல்லாம் ஒண்ணுமே சொல்ல, அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வர மாதிரி நீ வாப்பா வீட்டுக்கு போன்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் வாப்பா வீட்டுக்கு வராங்க. ஒரு முறை அபு அய்யூப் அன்சாரி என்ற ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி ஆயிஷா மேல பரவிக்கிட்டு இருக்கு, அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு, ஆயிஷா அம்மாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அபு அய்யூப் என்ன தெரியுமா சொன்னாரு, உன் வாப்பா எப்படிப்பட்டவருன்னு கேட்கிறாங்க. தான் மனைவி நினைச்சாங்க, உன் வாப்பா எப்படிப்பட்டவரு? என் வாப்பா சிறந்தவரு. சரி, உன் கணவர் நான் எப்படிப்பட்டவன்? நீங்க மிகச் சிறந்தவர் என்று சொன்ன உடனே அபு அய்யூப் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இப்ப சொன்னிய அந்த ஆயிஷா, இந்த ஆயிஷாவுடைய வாப்பா யாரு தெரியுமா? சித்தீக் என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட ஒரு மனிதர். அல்லாஹ்வினால் சித்தீக் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய மகன் ஆயிஷா. உன்னுடைய கணவராகிய நான் உனக்கு எப்படி சிறந்தவனோ, அதை விட ஆயிஷாவுடைய கணவர் யாரு தெரியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கெல்லாம் ரஹ்மத் என்று சொல்லப்பட்டவர். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர். அவரை பற்றி இந்த உலகம் எப்படி பேசினாலும் நாம் ஒரு காலம் இந்த வார்த்தையை நாம் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று தன்னுடைய மனைவி இடத்தில் யார் சொல்றா? அபு அய்யூப் அல் அன்சாரி என் நபித்தோழர் சொல்கின்றார். சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அவதூறு என்பது ஒரு சில நபித்தோழர்களுடைய உள்ளங்களில் கூட எப்படிப்பட்ட பித்னாவை ஏற்படுத்து என்பதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசிலிருந்து கிட்டத்தட்ட 10 வசனங்களை இறக்குகிறார். யாருக்காக? ஆயிஷா அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக, அவர்களுடைய ஒழுக்கத்திற்காக, அவர்களுடைய சுய மரியாதைக்காக, அவர் கற்புள்ள என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசிலிருந்து 10 வசனங்களை இறக்கி ஆயிஷா தூய்மையானவர், கற்பொழுக்கம் உள்ளவர் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனம் மூலமாக, வஹீயின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகின்றான். சகோதரர்களே, இன்னைக்கு அப்படி ஏதாவது செய்தி வருமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல வஹி வந்திருக்கக்கூடிய சமயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்புள்ளவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிரூபிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான் பாருங்க, நபியே இந்த நேரத்துல, எந்த நேரத்துல? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இந்த அவதூறுகள் சொல்லப்பட்ட ஒரு நேரத்துல நபியே நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வஹ்தன் அலீமா, அல்லாஹ் பரிசுத்தமானவன் மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகின்றார். இப்படி அவதூறுகள் நம் மீது களங்கங்கள், நம்முடைய ஒழுக்கத்திற்கு, நம்முடைய கற்புக்கு எப்போது அவதூறுகள் களங்கங்கள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். முதல்ல அத்தாஜின் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு பாதுகாவலன், சுப்ஹானல்லாஹ் அவன் பரிசுத்தமானவன், என்னையும் அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வைப்பான் சொல்லிவிட்டு, எப்படி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும். சபுரன் ஜமீலா,
கத்தக்கூடாது, மற்றவங்கள்ட்ட போய் புலம்ப கூடாது, அழுது ஒப்பாரி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. சபுரன் ஜமீல், பொறுமையாக இருந்தால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவான், நம்மளுடைய புகழை அல்லாஹ் உயர்த்துவான். எப்படிப்பட்ட அவதூறுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆனாங்க தெரியுமா? இதே மாதிரிதான், செய்யாத தவறு, செய்யாத பாவத்திற்காக அவதூறாக பழி சுமத்தப்பட்டு யார் தப்பு செஞ்சுட்டு இவர்கள் மீது அந்த தவறை போட்டு என்ன செஞ்சாங்க, கடைசியில் சிறைக்கு அனுப்பினார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை ஆரம்பிக்கும் போது எப்படி அல்லாஹ் இருப்பா தெரியுமா? நஹ்னு அஹ்ஸனுல் கஸஸி, நாம் ஒரு அழகான வரலாறு உனக்கு ஓதி தரட்டுமான்னு தான் நல்லா கேள்வி கேட்பான். அந்த அழகிய வரலாறுடைய கருத்து எதுலதான் இருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது சுமத்தப்பட்ட அந்த அவதூறுக்கு அவர்கள் மேற்கொண்ட பொறுமையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான வரலாறு என்று முடிக்கிறார். அவர்கள் இருந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் எப்படி அழகு பார்த்தான் தெரியுமா? எந்த அரண்மனையில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த ஊர் மக்களுக்கு முன்னால் அவர்கள் குற்றவாளி என்று சொல்லப்பட்டார்களோ, அந்த ஊர் மக்களுக்கே அல்லாஹ் அவர்களை அரசனாக்கி அழகு பார்த்தான். அந்த அரண்மனைக்கு அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரியணையில் ஏற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகு பார்க்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது அற்பமானது, உடனே இல்லையா? எந்த அளவுக்கு கேவலமானது நல்லா சொல்றான். கொசுடைய ரெக்கை அளவுக்கு கூட அல்லாஹ் மதிக்கிறது கிடையாது. இந்த அற்பமான உலகத்துல அற்பமான மனிதர்கள் வாழ்வார்கள் என்று தான் நல்லா சொல்லுகின்றார். சில சில அற்பங்களுக்காக, அற்ப இன்பத்திற்காக நம்மை பற்றிய களங்கத்தை ஏற்படுத்துவர்கள், சில அற்ப இன்பத்திற்காக நம்மை பற்றிய மானங்களை விளையாடுபவர்கள், ஒழுக்கங்களை விளையாடுபவர்கள் இந்த உலகத்திலும் அற்பமான மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், அவன் மேற்கொள்ளக்கூடிய அந்த அழகிய பொறுமை என்பது அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவனை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான். இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், எந்த மூமினான் ஆண்கள் மீது பெண்கள் மீது யார் ஃபித்னாவை கிளப்புகின்றார்களோ, அவர்கள் செய்யாத குற்றத்தை சொல்லி, அவர்கள் செய்யாத பாவங்களை அவர்கள் மீது சுமத்தி அவர்களுடைய மானங்களை விளையாடுகின்றார்களோ, இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் சும்ம லம் யதூபு, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்யாமல் இருக்கின்றார்களோ, ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் வலஹும் அதாபுல் ஹரீக், இரண்டு விதமான தண்டனை அல்லாஹ் சொல்றான். மற்றவருடைய மானத்துல விளையாடுறோமா இல்லையா? மற்றவர்களை பற்றி செய்யாத விஷயத்தை ஊரில் பேசி அவர்களுடைய குடும்பத்தில் களங்கத்தை ஏற்படுத்துகிறோமா இல்லையா? அவருடைய மானங்களை களங்கத்தை ஏற்படுத்துகிறோமா இல்லையா? இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்ய வேண்டும், அந்த மனிதரிடத்திலும் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்றால் வலஹும் அதாபு ஜஹன்னம், நாளை மறுமையில் அல்லாஹ் தயாரித்துள்ள நரகத்திலே மிக மோசமானது ஜஹன்னம் என்ற ஒரு நெருப்பு நரகத்திற்கு சொந்தமானவர், அந்த ஜஹன்னம் என்ற நரகத்திற்கு அவர் சொந்தமாக இருப்பார். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், அதோடு முடிக்கல, வலஹும் அதாபுல் ஹரீக், அவர்கள் சுத்தமாக எரித்து நாசமாக்கப்படுவார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அவதூறு என்பது, அடுத்தவர் மீது இட்டு கட்டுதல் என்பது இந்த சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு தனி மனிதனுடைய மானத்தில் விளையாடும், ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும், ஒரு சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஃபித்னாவை கிளப்பும் என்றால் இப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அவதூறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்க, வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி ஸும்ம லம் யஅதூ பி அர்பஅத்தி ஷுஹதா, நீங்க யார் மீதாவது ஒரு கற்பின் மீது, அவருடைய கற்பொழுக்கத்தின் மீது நீங்க குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரணும். எத்தனை சாட்சி? 4 சாட்சிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால், ஒரு அவதூறை சுமத்தி, ஒரு வீணான ஒரு பாவத்தை சுமத்தி நீங்க கொண்டு வரல சொன்னா, அவர்களுக்கு நீங்கள் 80 கசையடியை கொடுங்கள். எதுக்கு தேவையில்லாம வாயை பொத்திட்டு போனா பேசாம இருந்துடலாம், அப்படிதானே இல்லையா? ஒருத்தரை பத்தி பேசணும்னு யோசிங்க, நல்லா சொல்றான், பேசாம பொத்திட்டு இருந்துரு. அப்படி நீ பேசுறா இருந்தா 4 சாட்சி நீ கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா 80 கசையடி யாருக்கு? பாவம் செஞ்சவனை கூட அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான், பாவத்தில் ஈடுபட்டவனை கூட அவன் தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான். ஆனா பழி சுமத்துறானா இல்லையா, அவன் அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். சாட்சி அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். எவ்வளவு பெரிய மெனக்கெடுக்கிற வேலை! 4 பேரை போய் கூட்டிட்டு வரணும், 4 பேரை போய் கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டு வரவனு தகுதி இல்லையா, என்ன பண்ணணும்?
80 கசேடியை வாங்குவதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். அப்ப எதுக்கு இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செய்யணும்? அடுத்தவருடைய மானங்களில், அடுத்தவருடைய கண்ணியங்களில், அடுத்தவருடைய குடும்ப விஷயத்தில் எதுக்கு நாம தலையிடும்? ஆகவே சகோதரர்களை, அல்லாஹ் எச்சரிப்பது போல இந்த அவதூறு என்ற ஒரு குற்றத்தில் நாம் இதுவரை ஈடுபட்டிருந்தால் கூட அந்த மனிதரிடத்தில் சென்று நேரடியாக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இந்த அவதூறு போன்ற பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்பாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பையத்து வாங்குவாங்க. அவரிடத்தில் நினைச்சுவாங்க, பையத்து வாங்குவாங்க. இப்படி இப்படி வாழணும், இப்படி இப்படி செய்யக்கூடாது. அந்த பையத்துகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது? அடுத்தவர்களை பற்றி நான் அவதூறு பேச மாட்டேன், அப்படி அடுத்தவர்களை பற்றி வீணாக பழி சுமத்த மாட்டேன், இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து செய்துவிட்டுத்தான் அவர்கள் இஸ்லாத்திற்கு கலிமாவை சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் நினைச்சுவார்கள். இந்த அளவிற்கு இந்த அவதூறு என்பது ஒருவர் இஸ்லாத்திற்கு நுழையும் பொழுதே அதை பற்றி விழிப்புணர்வு வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பையத்தை வாங்கியிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு படிச்சிருக்கிறோம், மார்க்கத்தை பற்றி தெரிகிறோம், எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்போம், வாழ்க்கையில் எத்தனை முறை இந்த புறம் அவதூறு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் நாவுகள் கட்டுப்படுகிறதா? நம்முடைய உள்ளங்களில் இந்த பாவம், இது பாவங்கிறது நம்ம உணர்றோமா இல்லையா? எந்த ஒரு உணர்வும் நமக்கு கிடையாது. சர்வசாதாரணமாக இன்றைக்கு புறம் அவதூறு என்பது சகட்டுமேனிக்கு பரப்புகின்றார்கள். அதிலும் இந்த செல்போன்கள் வந்ததுக்கு பிறகு இந்த புறத்திற்கும் அவதூறுக்கும் மற்றவர்களுக்கு பரப்புவதற்குன்னே சொல்ல கொண்டு வரப்பட்ட ஷைத்தானால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன். அந்த ஷேருங்களை தட்டி விட்டான், பல இடங்களுக்கு பரவி போயிருது. யார் யாருக்கு போச்சு, எங்க போச்சு எதுவுமே தெரியாது. என்னைக்கோ பரப்பப்பட்ட அவதூறுகள் இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அது அவதூறு, அது முடிஞ்சு போச்சுன்னா கேட்கற மாட்டேன். அதை போய் நிப்பாட்ட முடியுமா? அதை போய் நின்று ஏதாவது முடிச்சு விடுமானா முடியாது. அது போய்கிட்டே தான் இருக்கும், மறுமை நாள் வரைக்கும் சுற்றி கொண்டே இருக்கும். அது வரைக்கும் நம்முடைய பாவங்கள், அதை யார் யாரெல்லாம் பரப்புனார்களோ அந்த பாவங்கள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தார். நீங்க ஒரு நன்மையை பரப்புனீங்கன்னு சொன்னா அந்த நன்மையை சுற்றி வரக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் மண்ணறையில் இருந்தாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பொய்யை, ஒரு அவதூறை, ஒரு சகோதரனை பற்றி அவனுடைய மானத்தில், ஒழுக்கத்தில் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை பரப்பி விட்டீங்கன்னா அந்த வார்த்தை அவன் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து மறைந்தாலும் அவனை பற்றி சிலர் பேசுவார்கள். அவன் மௌத்தா போனதுக்கு பிறகும் அவனை பற்றி அவதூறு இந்த உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். அந்த பெரும் பாவம் யாருக்கு வரும்? அவர் மண்ணறிக்கு போனாலும் சரி, பேசியவர் மண்ணறிக்கு போனாலும் அது மறுமை நாள் வரை அது சுற்றி கொண்டே இருக்கும். அந்த பாவம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃப்லிஸ் என்று சொன்னாங்களா இல்லையா? நாளை மறுமையில துர்ப்பாக்கியசாலியாக ஆகிவிட சொன்னார்களா இல்லையா? அவர்கள் தான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கு இந்த உலகத்தில் துணிந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது போல யார் ஒருவர் ஒரு சகோதரருடைய குறையை, அவர் செய்த தவறை, அவர் செய்துட்டார், ஏதோ முடிஞ்சிருச்சு, அது அப்படியே இருக்கட்டும் சொல்லி பேசாம பொறுமையாக அவர் வேலையை பார்க்கிறார். ஒரு குறையை மறைப்பதற்கு இன்னைக்கு மறைக்கிறதுக்கெல்லாம் யார் பாடுபடுறது கிடையாது. அது சொந்த சகோதரன் கூட யாரும் விட்டுக்கிறது கிடையாது. தான் கூட பழகிக்கிட்ட சகோதரர் ஏதாவது தவறு செஞ்சா கூட அவருக்கு நெருக்கமான வேற யார்ட்ட அப்படி சொல்லாதான் அவருக்கு தூக்கமே வருது. அவரை பத்தி நல்லா நினைச்சுக்கிட்டு இருப்பாரா இல்லையா? அவர்கிட்ட சொல்லி இவர் அப்படிப்பட்டாலாம் இல்ல, இவர் இப்படிப்பட்ட கேரக்டர் உண்டுன்னு சொல்லி சொல்லாத வரைக்கும் ஒரு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட சகோதரர்களாகத்தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, எந்த ஒரு முஸ்லிமான சகோதரருடைய குறைகளை யார் மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறுமையில் மறைக்கிறான். அல்லாஹ் மறைக்கிறான், சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் யாருடைய குறையை நாம் வெளிப்படுத்துகிறோமோ,
நம்முடைய குறைகளை அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையில் வெளிப்படுத்தியே தீர்வான். நாளை மறுமையில சில பேருக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தார், சில வார்த்தைகள் நம்மளால சொல்லுவோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு அர்த்தம் இல்லை. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பாவத்தை நாளை மறுமையில் வெளிப்படுத்தாதன்னு அர்த்தம். மன்னிச்சிரு மட்டும் அல்ல, சில பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், மறுமையில் சொல்லி காட்டுவான். அந்த பாவத்தை செஞ்சா நான் மன்னிச்சு நல்லா சொல்லுவான். ஆனா சில பாவங்கள் எல்லாம் சொல்லி காமிக்காமலே மறப்பான். அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன? துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி ஃபஅஃபு அன்னான்னா சில துஆக்கள் வருமா இல்லையா? அது வார்த்தை அர்த்தம் என்ன? இந்த குறைகள் நாளை மறுமையில் வெளிப்படுத்துறாதுன்னு அர்த்தம். அப்படி அல்லாஹ் நம்முடைய குறைகளை நாளை மறுமையில் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உலகத்தில் நினைச்சணும் மற்றவர்களுடைய குறைகளை முடிந்த அளவுக்கு மறைக்க வேண்டும் அல்லது வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருடைய பாவங்களை குறைகளை அல்லாஹ் நாளை மறுமையில் மறைக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தாரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. யாராவது ஒரு சகோதரருக்கு நாம் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் நேரடியாக மன்னிப்பு கேட்பதில் எந்த ஒரு கூச்சம் படக்கூடாது, வெக்கவும் படக்கூடாது. அவரை பத்தி யாராவது நம்ம பேசியிருந்தா கூட அவர்களிடத்துல பேசணும். இப்படி இந்த சம்பவத்துக்கு இதுக்கு தொடர்பு இல்லை, இப்படிலாம் 100 பேர்கிட்ட சொல்லியிருந்தா போய் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால எது சிறந்தது? அதை சொல்லாமல் இருப்பது, அது போன்ற ஈடுபடாமல் இருப்பதுதான் ஒரு மூமினுக்கு சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு அன்னி இன்னஹு ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம்.